இணைந்திருக்கிறோம் நேயர்களே. வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியூடாக இப்பொழுது நிகழ்ச்சியிலே தலைப்பு பகுதிகளே வந்திருக்கிறோம். தலைப்பு பகுதியில் நாங்கள் இன்றைக்கு என்ன விடயம் கதைக்க போகிறோம் என்றால், இன்றைக்கு 20 வருடங்களுக்கு முதல் இலங்கையிலே அல்லது உலகத்திலே நடந்திருக்கக்கூடிய விடயங்களை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு கதைக்க போகிறோம். அது என்னவாக இருக்கிறது என்றால், இன்றைய தினம்தான் டிசம்பர் 26, 2004ஆம் ஆண்டுதான் உலகையே சுனாமி என்ற ஒரு அனர்த்தம் உலுக்கி போட்டிருந்தது. லட்சக்கணக்கான மக்களின் உயிர்களை காவு கொண்டிருந்தது. பல லட்சம் பேருடைய வாழ்விடங்களை இல்லாமல் அளித்தது. பல லட்சம் பேரை காணாமலும் ஆக்க செய்திருக்கக்கூடியது. இதிலேயே குறிப்பாக இந்த ஆசிய பகுதிகளில் இருக்கக்கூடிய நாடுகள், குறிப்பாக இந்து சமுத்திரத்தை அண்மித்திருக்கக்கூடிய நாடுகள் அதிக அளவிலே பாதிப்படைந்தது. அதிலே முதலாவது நாடாக இந்தோனேசியா இருந்தாலும் 1,65,000 பேரை காவு கொடுத்திருந்தாலும், இரண்டாம் இடத்திலே எங்களுடைய நாடாகிய இலங்கை இருக்கிறது. கிட்டத்தட்ட 35,000 தொடக்கம் 38,000 வரையான மக்களை இலங்கையிலும் நாங்கள் இழந்திருக்கிறோம். இந்த ஒரு தினம்தான் இன்றைய தினமாக 20 ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதியிலே நாங்கள் இன்றைக்கு 20வது ஆண்டு நினைவேந்தலை அனுஷ்டித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே இன்றைய தினத்திலே உயிர் நீத்திருக்கக்கூடிய அந்த கோர நீர் அரக்கனுடைய கோர தாண்டவத்தால் தங்களுடைய உயிர்களை இழந்திருக்கக்கூடிய, காணாமல் போயிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு நாங்களும் எங்களுடைய இதயங்களிலே அவர்களை அஞ்சலித்து அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை நாங்களும் பிரார்த்தித்துக் கொள்வோம். இப்படித்தான் நேற்றைய தினம் கிறிஸ்துமஸை கடந்து வந்திருக்கிறோம். அன்றைக்கும் 20 வருடங்களுக்கு முதல் நாள் கிறிஸ்துமஸ் பண்டிகையை மனமாற கொண்டாடிவிட்டு கரையோர பகுதிகளில் வாழ்ந்திருக்கக்கூடிய மக்கள், பெரும்பாலும் கரையோர பகுதிகளில் கிறிஸ்தவ மக்கள் செறிந்து வாழ்வார்கள். அப்படி கிறிஸ்தவ மக்கள் இரவிரவாக தங்களுடைய பண்டிகைகள் எல்லாம் முதல் நாள் கொண்டாடிவிட்டு அந்த மகிழ்ச்சியில் அசந்து உறங்கி கொண்டு இருந்த போதும் மறுநாள் அந்த கோரதாண்டவ நிகழ்வு இலங்கை தவிர ஏனைய தீவு நாடுகளையும் உலுக்கி போட்ட சம்பவமாகவே இருக்கிறது. பலரை இழந்திருக்கிறோம். அந்த நாள் தான் இன்றைய நாளாக இருக்கிறது. கண்மூடி முடிப்பதற்குள் பல சோகங்களை அன்றைய நாள் கடல் அலைகள் ஏற்படுத்தியிருந்தது. கடல் பார்ப்பதற்கு அமைதியாக இருந்தாலும் அது கொந்தளித்தால் தன்னுடைய கோரதாண்டவம் எவ்வாறு இருக்கும் என்று காட்டியிருந்தது. சுமாத்ரா தீவுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய 9.1 தொடக்கம் 9.8 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் சுனாமி அலையாக மாறி ஆழிப்பேரலையாக அத்தனை பேரையும் காவு கொண்டிருந்தது என்பதுதான் அன்றைய நாளாக இருக்கிறது. உயிரிழந்திருக்கக்கூடியவர்களுடைய பெயர் விவரம் கூட இன்றைக்கு வரைக்கும் பலர் காணாமல் போனவர்களாகவே இருக்கிறார்கள். அவர்களை நினைத்து கொண்டு அவர்களுடைய உறவுகள் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். போரரக்கன் என்ற ஒன்று ஈழத்தமிழர்களை அழிப்பதற்கு முதலே நீரரக்கன் என்ற சுனாமி அழித்து சென்றது. 2004 நீரரக்கன் எங்களை அழித்து சென்ற கொஞ்ச நாட்களிலேயே மீண்டும் போரரக்கன் 2009 எங்கள் மக்களை நாசப்படுத்தினார்கள். எனவே இயற்கையும் இங்குள்ள அரசியல் சூழ்நிலைகளும் ஈழத்தமிழர்களுக்கு வஞ்சகம் செய்து கொண்டிருப்பது காலம் காலமாக நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் அத்தனை பேரும் உணர்ந்து கொண்டே இருக்கிறோம். எனவே இந்த இடத்திலே நாங்கள் மீண்டும் ஒரு முறை அந்த உறவுகளை நினைத்து பார்க்க வேண்டிய தேவை எங்கள் அத்தனை பேருக்கும் இருக்கிறது என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே கூறிக்கொள்கிறோம். பலரும் இந்த அனர்த்தத்திலே உறவுகளை இழந்திருக்கக்கூடிய பலருக்கும் கிறிஸ்துமஸ் பண்டிகை என்பது இன்றைக்கு வரைக்கும் சந்தோஷம் கொடுக்காத ஒரு பண்டிகையாகத்தான் இருக்கிறது. பெற்றோர்களை இழந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளை இழந்திருக்கக்கூடிய பெற்றோருக்கு, உற்றார் உறவினர்கள், வதிவிடங்களை இழந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் கிறிஸ்துமஸ் பண்டிகை என்றவுடன் அடுத்த நாள் தங்கள் வாழ்விலே இடம்பெற்ற அந்த மறக்க முடியாத கோர தாண்டவ நிகழ்வுதான் அவர்கள் கண்முன்னே செல்கிறது. எனவே கிறிஸ்துமஸ் என்னதான் எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தாலும் இந்த ஆழிப்பேரலையின் கோரப்பிடிகளுக்குள் சிக்கி தவித்த அந்த மக்களுக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகை என்பது சோகமானதாகவே மாறிக்கொண்டு இருக்கிறது. கடல் தான் ஏற்படுத்திய அழிவுகளை மறந்திருந்தாலும் அந்த கடலினால் பாதிக்கப்பட்ட மக்கள், அதிலும் குறிப்பாக ஈழத்தமிழர்கள் எவருமே அதை மறக்க மாட்டார்கள் என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே நினைவுபடுத்திக் கொள்கிறோம். நிச்சயமாக உண்மையில் ஒவ்வொரு பண்டிகை நாளும் நாளுக்கு முதல் நாளும் அடுத்த நாளும் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால், பண்டிகைக்கு முதல் நாள் ஆரவாரப்பட்டு அடுத்த நாள் பண்டிகையை நாங்கள் கொண்டாட போகின்றோம் என்ற சந்தோஷத்தில் இருக்கும். பண்டிகையின் நிறைவு நாள் அல்லது அடுத்த நாள் எப்படி இருக்கும் என்றால் சோகமாக இருக்கும். நாங்கள் இவ்வளவு காலம் காத்திருந்த பண்டிகை முடிந்து விட்டதே அப்படி என்ற ஒரு சோகமாக இருக்கும். ஆனால் 2024ஆம் ஆண்டு இலங்கை இந்திய கரையோர மக்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு நாளாக இருந்தது என்று சொன்னால், அந்த பெரும் சோகம் இன்று 20 வருடங்கள் நாங்கள் கடந்துமே மறக்க முடியாத ஒரு நாளாகவும், மறக்கவே இயலாத எத்தனை காலம் அவர்கள் உயிரோடு இருக்கக்கூடிய வரைக்குமே அந்த நாளை மறக்க முடியாத நாளாக அத்தனை ஆழமான சோகத்தை ஏற்படுத்தி சென்ற ஒரு நாளாகத்தான் இருக்கிறது. 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி பண்டிகைகளை எல்லாம் நிறைவு செய்து மக்கள் அவ்வளவு ஆரவாரங்களையும் கொண்டாடி விட்டு இருக்கின்ற பொழுது எங்களுக்கு ஒரு பரிசாக கிடைத்த என்று சொல்லலாமா அல்லது என்னவென்றே தெரியவில்லை.
அந்த அளவிற்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி நத்தார் பண்டிகையின் பரிசு என்று கூட நாங்கள் சொல்ல முடியுமா தெரியவில்லை. ஆனால் அப்படி ஒரு குதூகலத்திலும் சந்தோஷத்திலும் இருந்த மக்களை வந்து அல்லல் படுத்தி சோகப்படுத்தி சென்ற ஒரு பெருந்துயரம் ஒரு குறிப்பிட்ட ஒரு கால அளவிற்குள் எங்களை உலுக்கி சென்ற ஒரு பெரும் சோகமாகத்தான் நாங்கள் சொல்ல முடியும். உயிர்களை இழந்தவர்கள் எல்லாருமே இற்றை வரைக்கும் யோசிக்க கூடியது, எங்களுக்கு ஏலவே சுனாமி பற்றி தெரிந்திருக்க கூடாதா, அல்லது இந்த சுனாமி பற்றி எங்களுக்கு ஒரு விளக்கம் இருந்திருந்தால் நாங்கள் தப்பித்திருப்போம், அல்லது சுனாமி ஏன் வந்திருக்க வேண்டும் அப்படி என்ற ஒரு ஏக்கங்களோடும் எதிர்பார்ப்புகளோடும் தான் அவர்கள் தங்களுடைய காலங்களை கழித்துக் கொண்டிருப்பார்கள். உயிரிழந்தவர்கள் இன்று இந்த சுனாமியில் கடலோடு கடல் அன்னையின் பிள்ளைகளாக சென்றவர்களுக்கெல்லாம் இந்த நாளில் நாங்கள் அவர்களுக்காக ஒரு ஆத்ம பிரார்த்தனையை செய்து கொள்வோம். அவர்களுடைய ஆத்மாக்கள் எல்லாம் சாந்தி அடைய வேண்டும், மீளவும் இந்த பூமியில் வந்து அவர்கள் குறையாக விட்டு சென்ற வாழ்வை நிறைவாக வாழ வேண்டும் அப்படி என்று நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்வோம். இனி இப்படி ஒரு இயற்கை அனர்த்தம் வருகின்றது என்று சொன்னால் மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளை, அது பற்றிய விளக்கங்களையும் அவர்கள் தெரிந்திருக்கின்றார்கள் என்பதுதான் நிச்சயமான ஒரு விடயமாக இருக்கும். அதையும் தாண்டி இந்த சுனாமி எப்படி என்கின்ற பொழுது எங்களுடைய உயிரிழப்புகள் மட்டுமல்லாமல் எத்தனையோ பொருட்சேதங்கள், நாங்கள் வீட்டில் வளர்த்திருக்கக்கூடிய பிராணிகளாக இருக்கட்டும், ஆசையாக கட்டிய வீடுகளாக இருக்கட்டும், இப்படி எத்தனையோ இழந்த மக்களுக்கு இது ஒரு பெரும் வடுவாகத்தான் இருக்கும். அவர்களுக்கும் நாங்கள் அதையெல்லாம் மறந்து புதிய வாழ்க்கையை வாழ வேண்டும். ஆனால் உறவுகளையும் உயிர்களையும் இழந்தவர்களுக்கு எங்களால் ஆறுதல் கூட கூற முடியாது என்பதுதான் உண்மையான விடயமாக இருக்கும். நிச்சயமாக ஈழத்தமிழர்களுடைய வாழ்வியலை பொறுத்தவரை போர் எங்களை தின்பதற்கு முதலே இந்த சுனாமிய பேரலை வந்து எங்களை கொன்று தின்று விட்டு சென்றது. அந்த இழப்புகளிலிருந்து ஈழத்தமிழர்கள் மீண்டெழுவதற்கு முதலே போர் 2009 எங்களை துண்டாடி போட்டது. இந்த தொடர்ச்சியான இழப்புகள் இயற்கையினுடைய சீற்றங்கள் என்று அரசு ஒருபுறம் ஈழத்தமிழர்களை வஞ்சித்துக் கொண்டிருக்க, இயற்கையும் சேர்ந்து எங்களை தண்டித்துக் கொண்டுதான் இருந்தது. இது எவ்வாறு இருந்தாலும் இன்றைக்கு 20 வருடங்களை கழிந்து நாங்கள் இன்றைக்கும் அவர்களை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இன்றைய தினத்திலே இந்த சுனாமி பேரலை நினைவேந்தல் அமைப்பு விடுத்திருக்கக்கூடிய கோரிக்கையாக காலை 9:25 தொடக்கம் 9:27 இடைப்பட்ட அந்த 2 நிமிடங்கள் உயிர்நீத்த அந்த உறவுகளுக்காக நாங்களும் அஞ்சலித்துக் கொள்வோம் என்பதையும் நாங்கள் கூறிக்கொள்கிறோம். எனவே ஏற்கனவே நாங்கள் கூறியது போல கிறிஸ்துமஸ் பாலன் பிறப்பை பார்த்துவிட்டு இருந்த மக்களுடைய வாழ்வியலிலே பெரும் சோகம் ஏற்பட்டு இன்றைக்கும் நீங்காத நினைவுகளாக இருக்கும் பொழுது, இன்றைக்கு பிறந்திருக்கக்கூடிய நேற்றைய தினம் பிறந்திருக்கக்கூடிய பாலன் பிறப்பு இனியாவது அவர்களுடைய வாழ்வியலிலே புது வசந்தங்களை ஏற்படுத்தட்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நாங்களும் சேர்ந்து பிரார்த்தித்துக் கொள்வோம். இது எப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கும் 20 வருடங்கள் கழித்தும் சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்று கொடுத்திருக்கக்கூடிய சுனாமி அனர்த்த உதவி திட்டங்கள் அத்தனையும் இன்னும் சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களை சென்று சேரவில்லை என்பது மிகப்பெரிய கொடூரமான தகவலாக இருக்கிறது. 20 வருடங்கள் கழிந்தும் இன்றைக்கு வரை சுனாமி வீடமைப்பு திட்டங்களில் ஊழல் இருக்கிறது, அது இன்னும் பொதுமக்களுடைய கைகளுக்கு சென்று அடையவில்லை என்று இன்றைக்கும் இருக்கிறது. எனவே பாதிக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வியலை சுரண்டி வாழக்கூடிய அரசியல்வாதிகளையும் அதிகாரிகளோடும் தான் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பது இன்னொரு புறமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சுனாமி பேரலை உலகம் முழுவதிலும் 2.8 லட்சம் மக்களை கொன்று சென்றிருக்கிறது. உலகம் முழுவதிலும் 17 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களுடைய வாழ்வியலை அளித்திருக்கிறது. குறிப்பாக இலங்கையில் 5.1 லட்சம் மக்களுடைய வாழ்விடங்களை அளித்திருக்கிறது. அதிலும் பெரும்பாலும் எங்களுடைய தமிழர் கரையோர பிரதேசங்களிலே இந்த சுனாமி அனர்த்தத்தினால் பெருமளவில் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களாக இருக்கிறது. குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்திலெல்லாம் நாங்கள் காணொலிகளூடாக பலரை ஒன்றாக நாங்கள் தசாவதாரம் படத்தில் பார்த்தது போல ஒரே குழிக்குள் அனைவரையும் போட்டு மூடிய சம்பவங்கள் எல்லாம் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் இடம்பெற்றது. அதன் தொடர்ச்சி தான் என்னவோ தெரியவில்லை, 2009 நாங்கள் அத்தனை பேரையும் மண்ணுக்குள்ளே விதைத்திருக்கிறோம். இப்படி ஈழத்தமிழர்களுடைய வாழ்வியலில் இந்த சுனாமி என்பது மறக்க முடியாதாக இருக்கிறது. எனவே இன்றைக்கு வரைக்கும் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடமைப்போம், அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவிகளோ இன்றைக்கு வரைக்கும் சேரவில்லை. சுனாமி வீட்டு திட்டம் என்பது பெயரளவில் ஆரம்பிக்கப்பட்டது, அது முழுமையான நிகழ்ச்சி நிரலை எட்டவில்லை என்ற விமர்சனம் கூட இருக்கு. எனவே மாற்றத்திற்காக உருவாகி இருக்கக்கூடிய அரசாங்கம், மாற்றத்திற்காக இங்கிருந்து புறப்பட்டு பாராளுமன்றம் சென்றிருக்கக்கூடியவர்கள் இனியாவது அந்த விடயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதையும் நாங்கள் இந்த தினத்திலே கோரிக்கையாக முன்வைத்துக் கொள்கிறோம். நாங்கள் இப்படி சுனாமி பேரழிவை பற்றி இன்றைக்கு 20 வருடங்கள் கழித்து பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது, நேற்றைய தினம் பண்டிகை காலத்தில் வந்து நாடளாவிய ரீதியில் 8747 சாரதிகள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். வீதி விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டிலும் விபத்துக்களை உட்படுத்தியதற்காகும். இதிலும் குறிப்பாக 251 சாரதிகள் வந்து மது போதையில் வாகனங்களை செலுத்தி இருக்கிறார்கள். நாங்கள் அண்மையில்
பார்த்திருக்கக்கூடிய விடயங்கள், எத்தனையோ விபத்துக்களை பார்த்திருக்கிறோம். உயிரிழந்த இன்று முல்லைத்தீவில் கூட ஒரு பச்சுளம் குழந்தையை அநியாயமாக மது போதையில் வந்த சாரதி விபத்துக்கு உள்ளாக்கியதில் அந்த உயிரையே நாங்கள் பலி கொடுத்து விட்டோம். கிளிநொச்சியில் நடைபெற்ற சம்பவம். மன்னிக்கவும், கிளிநொச்சியில் நடைபெற்ற சம்பவம். இப்படி இருக்கின்ற பொழுது, இப்படி இயற்கை அனர்த்தங்கள் ஒரு புறம் இருக்க, வெள்ள அனர்த்தங்கள் என்று பார்க்கின்ற பொழுது பொதுமக்களுடைய செயற்பாடுகளும் எத்தனையோ உயிர்களை காவு வாங்கி கொண்டிருக்கின்றது என்பது உண்மையில் கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது. பண்டிகை காலத்தில் மக்கள் எல்லாருமே தங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய விடுமுறைகளை வீட்டிலும் தங்களுடைய குடும்பத்தினருடனும் கொண்டாட வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது எத்தனையோ இடங்களில் இந்த சாரதிகள் உண்மையில் உயிர் காப்பவர்களாக இருந்திருக்கிறார்கள். நாங்கள் அதிகம் சொல்லிக் கொள்வதுண்டு, போக்குவரத்து பயணங்களில் பயணிகள் நித்திரை கொண்டால் அது சுகமான தூக்கம், சாரதி கொண்டால் அதுதான் இறுதி தூக்கம் என்றெல்லாம் நாங்கள் நக்கலாக கூறிக்கொள்வோம். ஆனால் உண்மையும் அதுதான். எத்தனையோ சாரதிகள் தங்களை நம்பி இருக்கக்கூடிய பயணிகளை பொறுப்பாக அந்த சாரதிகள் கொண்டு செல்கின்ற பொழுது இப்படி அலட்சியமாக மது போதையில் வாகனங்களை செலுத்தி உயிர்களை காவு வாங்கக்கூடியவர்களும் இந்த சமுதாயத்தில் தான் இருக்கிறார்கள். கொஞ்சம் பொறுப்புணர்வுடன் உங்களுடைய மது போதையில் நீங்கள் என்ன வேண்டுமென்றாலும் செய்து கொள்ளுங்கள். ஆனால் இந்த வாகனங்களை ஓட்டுகின்ற பொழுது கொஞ்சம் அதுகள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். காரணம், உயிரிழந்தவர்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரோ ஒரு மூன்றாவது நபர், சில வேளைகளில் அவரை நம்பி ஒரு குடும்பமே இருக்கலாம், அல்லது அந்த குடும்பத்தின் எதிர்காலமே அவர்களாக கூட இருக்கலாம். இப்படி இருக்கின்ற பொழுது கொஞ்சம் சமூக பொறுப்புடன் அந்த சாரதிகளும் செயற்பட வேண்டும் என்பதையும் இந்த நாள்ல நாங்கள் கூறிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் 20 வருடங்களுக்கு முன்னர் நாங்கள் இந்த நாளில் எத்தனையோ உயிர்களை இழந்த நாங்கள். அதை ஒரு சேடஸ்ட் சண்டே அப்படின்னு சொல்லுவார்கள். மிகவும் கவலைக்கு இடமான ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக அது இருந்தது. இப்படி வரக்கூடிய இந்த நாட்களிலும் தேவையில்லாமல் பலி போய்க் கொண்டிருக்கக்கூடிய உயிர்களை காக்க வேண்டிய ஒரு கடமை வீதிகளில் பயணிக்கக்கூடிய சாரதிகளுக்கும் உண்டு என்பதை நீங்கள் உணர்ந்து செயற்பட வேண்டும் என்பதையும் இந்த தலைப்பு நிகழ்ச்சியூடாக நாங்கள் உங்களுக்கு வலியுறுத்த நினைக்கின்றோம். நிச்சயமாக இது இப்படி இருக்கும் பொழுது எந்த இடத்தில் நாங்கள் ஆக்கிரமிப்பு செலுத்தி அதை நாங்கள் ஆண்டு கொண்டிருக்கிறோமோ அந்த இடங்களே எங்களை தண்டிப்பதற்கான வழக்கங்கள் இருக்கிறது. அதுதான் இந்த கடலும் செய்திருக்கலாம். கடலை நாங்கள் ஆண்டோம், கடலிலே படை கட்டி வாழ்ந்தோம், கடலிலே பறந்தோம், கடலிலே நீந்தினோம், கடலிலே முதலாக அமெரிக்காவுக்கு கப்பல் கூட செலுத்தியவர்கள் தமிழராக இருக்கும்போது அந்த கடலுக்கும் எங்கள் மீது பொறாமை ஏற்பட்டிருக்கிறது. இது இப்படி இருக்கும்பொழுது இன்றைக்கு உலக சுனாமி தினம் என்பதை தாண்டி இன்றைக்கு இன்னொரு முக்கியமான தினமாக இருக்கிறது. இன்றைக்கு உலக குத்துச்சண்டை தினமாக இருக்கிறது. வேர்ல்ட் பாக்ஸிங் டே இன்றைய தினமாக இருக்கிறது. இன்றைக்கு எங்களுடைய இலங்கையிலே குறிப்பாக இந்த குத்துச்சண்டையில் ஈடுபடக்கூடிய வீரர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. சர்வதேச வாய்ப்புகளும் அவர்களுக்கு தெரிந்திருக்கு. குறிப்பாக எங்களுடைய தமிழ் பிரதேச இளைஞர்கள், மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் இந்த குத்துச்சண்டையிலே ஆர்வம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அது எங்களுக்கு சர்வதேச கதவுகளை திறந்து அவர்களுக்கான வாய்ப்பாகவும் அமைய போகிறது. குறிப்பாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துடைய இந்த விளையாட்டுத்துறை மாணவன் நாகராஜன் அவர்கள் குத்துச்சண்டையிலே அண்மையிலே கவனிக்கப்படக்கூடிய வீரராக சர்வதேச, தேசிய, சர்வதேச களங்களில் தடம் பதித்துக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட வீரர்கள் உருவாக ஆரம்பித்திருக்கிறார்கள். எனவே இந்த தினத்திலே அப்படிப்பட்ட வீரர்களையும் நாங்கள் உருவாக்க முனைய வேண்டும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு தடவை இன்றைய சுனாமி தினத்திலே 20 வருடங்களுக்கு முதல் உயிர் நீத்திருக்கக்கூடிய அந்த உறவுகளுக்கும் நாங்கள் மீண்டும் ஒரு முறை எங்களுடைய நெஞ்சார்ந்த மன அஞ்சலிகளை செலுத்திக் கொண்டு 9:25 தொடக்கம் 9:27 கிடைப்பட்ட 2 நிமிடங்கள் அவர்களுக்கான அஞ்சலிகளையும் இன்றைக்கு செலுத்திக் கொள்வோம் என்று கூறிக்கொண்டு நாங்களும் விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் கரியரன் மற்றும் ஹார்த்தியாயினி ராஜேஷ் கண்ணா. நன்றி நேயர்களே.